தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். எங்க திருச்சியில மேற்கொண்டு பல திமுகவை எதிர்த்து பல விமர்சனங்களை முன் வச்சாரு. இப்ப விஜயை பார்த்து யார் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் விஜயை பார்த்து பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. திமுக குறிப்பா திமுக மிகப்பெரிய அளவுல பயத்தை உருவாக்கியிருக்கிறாரா? ஆம், உருவாக்கியிருக்கிறார். ஆனா திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய நிர்வாகிகள், திமுகவுக்கு சாதகமாக ஆதரவு கொடுப்பவர்கள், அதாவது ஊடகத்துறையா இருக்கட்டும், பத்திரிகை எதுவாக இருந்தாலும் விஜயை பார்த்து மிகப்பெரிய அளவுல ஒரு வசனத்தை மட்டுமே முன்வைக்கிறாங்க. யார் வந்தாலும் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் போற போக்குல சும்மா சொல்லிட்டு போலாம். ஆனால் விஜயின் அரசியல் பயணம் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கியிருக்கு. அவர் அதிமுகவுடைய வாக்குகளை தான் கவர்றாரு அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய வாக்குகளும் விஜய் அவர்கள் இழக்கிறாரு. இது வெளிப்படையா ஒத்துக்கணுது. இப்ப விஜயை எதிர்த்து எப்படி களமாட வேண்டும் அப்படின்ட்டு திமுக ஆராய வேண்டும். ஏன்னா திமுகவுடைய நிர்வாகிகள் மக்கள்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை ஆளுங்கட்சியாக இருந்தாலும், அதாவது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருந்தால் எப்படி பொதுமக்களிடம் அணுகுகிறார்கள், அவரோட அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாங்க, மிகப்பெரிய ஒரு ரவுடிசத்தை தான் கட்டமைக்கிறாங்க. அது எந்த கட்சியா இருக்கும். குறிப்பா திமுக ரவுடிசத்தை கட்டமைப்பதால் மட்டும்தான் யார் கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டது திமுக. அதே நிலை விஜய் அவர்கள் உருவாக்குவாரா என்று அரசியல் களத்தில் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஜயை பார்த்து அனைத்து கட்சிகளும் பயந்து கொண்டிருக்குது. குறிப்பா திமுக பயந்து கொண்டிருக்குது. அது திமுக எப்படி சரி செய்யும் பார்க்கலாம்.